அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சரவணபவ ஜோதிட அறிவாலயம் மற்றும் குபேர வாஸ்து ஆராய்ச்சி கலை மையத்தினுடைய 29வது மாதாந்திர கருத்தரங்கம் நமது பரமத்தி வேலூரில் மிக விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய நமது மாணவர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிட ஆசான்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்பதில் சரவணபவ ஜோதிட அறிவாலயம் பெருமிதம் கொள்கிறது. நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம வடிவேல் சார் சொல்லுவார், என்ன தான் பழமொழி கூட்டுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களேன், நம்ம ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும் அப்படிமா. ஒருத்தர் உடம்புல தான் எண்ணெய் தேய்ச்சிட்டு உடம்புல மண்ணில் பரண்டாலும் எல்லாமே ஒட்டிடாது, என்ன ஒட்டுமோ அதான் ஒட்டும். அது மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு போராடி வேலை செய்கிறோம், பணத்தை சம்பாரித்து வீட்டுக்கு கொண்டாந்து கொடுக்குறோம். ஆனாலும் அதை சேர்த்து வைக்க முடிய மாட்டேங்குது, ஏதோ ஒரு வகையில் செலவழிஞ்சு போயிடுது. வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், மற்ற எல்லாரையும் காட்டில் நம்ம அதிக நேரத்தை செலவழிப்போம், அதிக அளவில் வேலை செய்வோம், நம்ம தான் சிறந்த தொழிலாளி இல்லை சிறந்த வேலை செய்யாள் அப்படின்னு பேர் வாங்குவோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அடுத்த நிலைக்கு உயர முடியாமல் ஒரு கஷ்டப்படுவோம். ஸோ இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா பணம் அல்லது தொழில் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி வரக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் ஏன் வருது? அப்போ இதுக்கு சரி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா? ஏன்னா ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், ஐயா எனக்கு வயிறு வலிக்குது தலைவலிக்குன்னு சொல்கிறோம். அப்போ என்ன சொல்கிறாரு, நீ இதெல்லாம் செஞ்சுருப்ப, அதனால தான் இது உனக்கு, அப்போ அதை செய்யாமல் இரு, உனக்கு இந்த பிரச்சனை வராது, இப்போதைக்கு இந்த மாத்திரையை சாப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து அனுப்பிச்சுடுவார். நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுவோம், சரியாது. அது மாதிரி இப்போ இந்த ஜோதிடத்தில் உங்களுக்கு பண கஷ்டம் இருக்குது, அல்லது தொழில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது சிறப்பாக போகலை, வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னா இதை சரி செய்கிறதுக்கு என்ன வழி? இப்போது நட்சத்திரங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், 27 நட்சத்திர கூட்டங்கள். அந்த 27 நட்சத்திரங்கள் நமக்கு இந்த நம்மளுடைய கஷ்டத்துலேருந்து நம்மளை மேலே கொண்டு வரதுக்கு ஏதாவது கொஞ்சமாவது உதவி பண்ணுமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும். அப்படி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெளிவாக தெரியப்படுத்துறதுக்கும், அதே மாதிரி நட்சத்திரங்களை ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பெரியவங்க. அப்படின்னா என்ன, அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? அப்போ இந்த நட்சத்திரங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கை சிறந்துருமா இல்லையா, இப்படி நமக்குள்ளே பல கேள்விகள் இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எல்லா சந்தேகங்களையும் போக்குறதுக்கு காணொளி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் நமது குருநாதர் திரு பரணி பாரதி ஐயா அவர்கள் மற்றும் வாஸ்து சாம்ராட் ஐயா அவர்கள் மேடைக்கு அழைக்கிறேன். அவர்கள் நமது சந்தேகங்களை தீர்க்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வாங்க. நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்துடைய 29வது மாதாந்திர கருத்தரங்கம். இன்றைக்கி சிறப்பு அழைப்பாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சென்னிமலை சித்தர் கோபு ஐயா அவர்கள் வந்துக்கிட்டு இருக்காரு. ஐயா அவர்களையும் வருக வருகன்னு வரவேற்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாஸ்து சாம்ராட் புலவர் நவமணி சண்முகல் ஐயா வந்துக்கிட்டு இருக்காரு. அவரையும் ஐயா அவர்களையும் வருக வருகன்னு அன்போடு வரவேற்கிறோம். அடுத்தது வடலூர் துரை அவர்களும் வருக வருக நம்ம அன்போடு வரவேற்கிறோம். அடுத்தது உலக குருஜி விஜயகுமார் அவர்களையும் வருக வருக நான் வரவேற்கிறோம். அடுத்தது பார்த்தா இன்றைக்கி பெண்களில் ஜோதிடத்தில் நிறைய பேர் தலை சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் திருப்பூரை சார்ந்த ஜோதிட சகோதரிகள் ராஜலக்ஷ்மி மற்றும் ஈஸ்வரிராஜ் அவர்களையும் வருக வருகன்னு நம்ம வரவேற்கிறோம். இவர்களோடெல்லாம் இணைந்து நம்மளுடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்துடைய நிர்வாகிகளும் மாணவர்களுமான எங்களுடைய மிகப்பெரிய தூண்களான அருள்முருகன் ஐயா அவர்களும் வந்திருக்காங்க. அவரும் ஜோதிடத்தை பற்றி இன்றைக்கி பேச போகிறாரு. லோகநாதன் ஐயா வந்திருக்காரு திருச்செங்கோட்டிலேருந்து, அவரும் பல கருத்துக்களை அள்ளி தெளிக்க போகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா சரவணன்ஜி கும்மிடிப்பூண்டியிலிருந்து வந்திருக்காரு. இது மாதிரி எங்களுடைய மாணவர்களோடு இணைந்து முக்கியமான ஜோதிட ஆசான்கள் எல்லாமே பேச போகிறாங்க. இவர்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்று, அதே மாதிரி இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அழைப்பாளர்கள் மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நம்மளுடைய கருத்தை நம்ம இந்த இடத்த தெரிவிக்கலாம். அதாவது இப்போ எல்லாருமே பணம் அப்படிங்கிறதுல தான் எல்லாமே ஒரு விதத்தில் லாக்கு. பணம் பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்குது. அடுத்தது வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கடன் ஆயிடுறாங்க, அதில் ஒரு பிரச்சனை. இது எல்லாமே நட்சத்திரத்தை இயக்கிறதுன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்திருப்பாங்க. யூடியூப்பில் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்திருப்போம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த நட்சத்திரத்தை இயக்கிறது அப்படின்னா இயக்கிறதுனா என்ன?
இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பணத்தை வந்து நம்ம பணத்துக்கு உண்டான நட்சத்திரத்தை இயக்கணும் அப்படின்னா இதெல்லாம் எப்படி இயக்குறாங்க, இந்த இயக்குனா இதெல்லாம் வேலை செய்யுமா, இதை எப்படி சரியான முறையில் ஒரு இயக்கிறது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு நோட்டை எடுத்துக்கங்க. இப்போ நம்ம பேசுகிறது வந்து நீங்களே, அதாவது உங்களுக்கு ஜோதிடம் தெரியவே தேவையில்லை. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் உங்களுக்கு ஜோதிடம் தெரியவே தேவையில்லை. நான் சொல்கிறத மட்டும் நீட்டாக ஒரு நோட்டில் நான் சொல்கிற மாதிரி எழுதி வச்சுக்கங்க. நான் ஒரு 3 வித்தியாசமான ஒரு கருத்துக்களை மட்டும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அந்த 3 விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் பணப்பிரச்சனையிலிருந்து ₹1,00,000 வரலைனாலும் குறைஞ்சது ஒரு ₹50,000 வந்து உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்துரும். அது ஏதோ ஒரு விதத்தில். அப்போ நம்ம இன்றைக்கி பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரத்தை வைத்து, இந்த நட்சத்திரத்துடைய சூட்சமங்களை வச்சு ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படி பண விஷயத்தில் ஜெயிக்க வைக்க முடியும், வேலை சார்ந்த விஷயத்தில் ஜெயிக்க வைக்க முடியும், தங்களுடைய கர்மாக்களை தீர்க்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம். முதல்ல நோட்டு வந்து நம்ம பாண்டுரங்கன் ஐயா சவுதி அரேபியாவிலிருந்து வந்திருக்காரு. அவர் கொடுக்குறாரு. நீங்கள் அதை முதல்ல கொஞ்சம் வாங்கிக்கிங்க. வாங்கிக்கிட்டு நீங்கள் இந்த கருத்துக்களை வந்து எழுதிட்டுருங்க. ஓகேங்களா? அப்போ முதல்ல நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 27 நட்சத்திரம். ஐயா அது அப்புறம் பார்த்துக்கலாங்க ஐயா, நம்ம பேசுகிறப்ப அது ஸ்ட்ரகிள் ஆயிரும். 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போ இந்த 27 நட்சத்திரத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கங்க. இது ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா நம்ம காலையிலேயே முதல்ல இதை ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஜோதிட துறையில் சார்ந்தவங்க இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஜோதிடம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஜோதிடமே தெரியலைங்கிறவங்க கூட உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அற்புதமான ஒரு கருத்துக்கள். அப்போ நட்சத்திரங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் 27 நட்சத்திரம் இருக்குது. இந்த 27 நட்சத்திரத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இயக்குனா ஜெயிக்க முடியும், இதுதான் நம்ம பேச போகிறோம். அப்போ நட்சத்திரம் என்ன? அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திராஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்ட, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அப்படிங்கிறது 27 நட்சத்திரம் தான் இது லைனு. அப்போ முதல்ல எல்லாருமே இந்த தாராபலன் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தாராபலன்னா என்ன? அதாவது உங்களுக்கு இந்த தாராபலனாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்துமே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவான கான்செப்ட். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். 27 நட்சத்திரத்தில் கொஞ்சம் சத்தம் போடாமல் கொஞ்சம் அமைதியாக கேளுங்க. உண்மையாலுமே நல்ல விஷயத்தை தான் நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி பேசுகிறது ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள் தான். அப்போ இந்த 27 நட்சத்திரத்தில் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன பண்ணும், 2வது நட்சத்திரம் என்ன பண்ணும், 3வது நட்சத்திரம் என்ன பண்ணும், 4வது நட்சத்திரம் என்ன பண்ணுன்ட்டு அப்படி 27 நட்சத்திரத்தையும் ஒரு கோட்பாடுகளை கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல நம்முடைய ஜென்ம நட்சத்திரம், எப்பயுமே ஒரு நட்சத்திரத்தில் இருக்கிறோம். அஸ்வினி நட்சத்திரம்னா அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரங்கிறது தான் முதல் நட்சத்திரம். அப்போ அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் உங்களுடைய மனசு அப்படிங்கிறது டென்ஷன் ஆகும், மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துரும். நல்லா நோட் பண்ணி எழுதிங்க. ஜென்ம நட்சத்திரங்கிறது டென்ஷனையும் அந்த அன்னைக்கு ஒரு அலைச்சலையும் கொடுக்கும். அடுத்தது 2வது நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து என்ன? தாரையை கொடுக்கக்கூடியது, தனத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் 2வது நட்சத்திரம். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போ 2வது நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், பொருளாதாரத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் வழிவகுக்கக்கூடிய அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும் 2வது நட்சத்திரம். அதே பார்த்திங்கன்னா 3வது நட்சத்திரம் அப்படிங்கிறது மன அழுத்தத்தை கொடுக்கும், விபத்துக்களை கொடுக்கும், சங்கடங்களை கொடுக்கும். 3வது நட்சத்திரம் விபத்து சங்கடங்களை எல்லாம் கொடுக்கும். அதே மாதிரி 4வது நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் என்கிறது காலச்சக்கரத்தில் சுகஸ்தானம்பம். 4வது நட்சத்திரம் சுகத்தை கொடுக்கும், சௌக்கியத்தை கொடுக்கும். 5வது நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காரிய தடையை கொடுக்கும். உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து 5வது நட்சத்திரம் வரக்கூடிய ஒரு நாளில் ஒரு காரியங்கள் செஞ்சிங்கன்னா அந்த காரிய தடை கொடுக்கும், தாமதத்தை கொடுக்கும். 6வது நட்சத்திரங்கிறது உங்களுக்கு ஒரு சாதக நட்சத்திரம் தான். அது வெற்றியை கொடுக்கும், வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கும். 7வது நட்சத்திரங்கிறது வந்து வேதனையை கொடுக்கும், சங்கடத்தை கொடுக்கும், சலிப்பை கொடுக்கும். 8வது நட்சத்திரங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எப்பயுமே நம்முடைய நட்சத்திரத்திற்கு 8வதாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 9வது நட்சத்திரம் நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னா, 9வது நட்சத்திரங்கிறது வந்து ஒரு விதத்தில் நட்பு ரீதிக்கு எல்லாமே ஓகே. ஆனால் அந்த நட்பு ரீதியில் அதிகமான ரொம்ப கட்டி பிடிச்சிக்கிறாங்கள ஒருத்தன், இவன் தான் என் ஃப்ரெண்டு, இவன் எல்லாமே நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறான் பார்த்தீங்களா? அது 9வது நட்சத்திரங்காரெல்லாம் இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் பண்ணக்கூடாது. நட்பு ரீதியே நல்லாயிருக்கும். கூடா அதை சொல்கிறாங்கல்ல, கூடா நட்பு
பழமொழி என்ன சொல்கிறேங்க சொல்லுங்க, அதுக்கு மேலே கேடாய் முடியும். அப்போ ரொம்ப அந்யோன்யமாக நட்பு வச்சுக்கிட்டோம்னா அது கேடாக முடிஞ்சு போயிடும், அது சிறப்பு இருக்காது. அதே மாதிரி 10வது நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு சிறப்பான பலனை கொடுக்குமா அப்படின்னா, 10வது நட்சத்திரங்கிறது எந்த அளவுக்கு அந்த நட்சத்திரத்துக்காரங்கிட்ட நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க. நம்மளுக்குன்னு ஒரு தனிப்பாதையை வகுத்து போகும் பொழுது அது நம்மளுக்கு ஒரு ஆப்போசிட்டாக போகும். அடுத்து 11வது நட்சத்திரம் அப்படிங்கிறது நல்ல நட்சத்திரமா அப்படின்னா, 11வது நட்சத்திரங்கிறது நம்முடைய ஆசைகளையும் கண்டிப்பாக நிறைவேற்றும். அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் ஆசையை நிறைவேற்றுறீங்களோ அந்த இடத்துக்கு பாதகமாகவும் போய் முடிஞ்சிடும். 11வது நட்சத்திரங்கிறது ஒரு பாதகமான நட்சத்திரம். அதே மாதிரி 12வது நட்சத்திரம் அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்குமானா, 12வது நட்சத்திரங்கிறது பகை நட்சத்திரம், தோல்வி கொடுக்கும். நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 12வது வரக்கூடிய நட்சத்திரத்தில் ஒரு காரியத்தை செஞ்சிங்கன்னா அந்த காரியம் தோல்வியில் முடியும். 13வது நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமா அப்படின்னா, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரங்கிறது மிக அற்புதமான நட்சத்திரம். 13வது நட்சத்திரத்தில் நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, உங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விருப்பு, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் இந்த 13வது நட்சத்திரம் மிக சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். 14வது நட்சத்திரம் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியம் அப்படிங்கிறது தர்ம சங்கடத்தில் போய் முடிஞ்சிடும், தர்ம சங்கடமான சூழ்நிலையை கொடுத்துரும். அப்போ இந்த 14வது நட்சத்திரம் சிறப்பு இருக்காது. இந்த 15வது நட்சத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். எப்பயுமே இந்த 15வது நட்சத்திரம் வேலை சார்ந்த விஷயத்தை இதுக்கெல்லாமே ஒரு விதத்தில் வெற்றியை கொடுக்கும். 16வது நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குமா, வம்பை கொடுக்கும், வழக்கை கொடுக்கும், சண்டையை கொடுக்கும், சச்சரவை கொடுக்கும். இந்த மாதிரி கொடுக்கறது எல்லாமே 16வது நட்சத்திரம் கொடுக்கும். 17வது நட்சத்திரம் சிறப்பாக இருக்குமா? 17வது நட்சத்திரம் நன்மையான நட்சத்திரம். எதிர்பாராத ஒரு தனவரவை அந்த நாளில் கண்டிப்பாக கொடுத்தே தீரும். 17வது நட்சத்திரம். 18வது நட்சத்திரம் அப்படின்னா, உங்களுடைய 18வது ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 18வதாக வரக்கூடிய நட்சத்திரத்தில் எக்காரணத்து கொண்டும் இந்த பண ரீதியான விஷயத்தில் நம்ம செயல்படக்கூடாது. அது பணப்பகையை கொடுத்துரும். 18வது நட்சத்திரம் என்பது பணப்பகையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அப்போ அந்த நட்சத்திரத்தில் ஒருத்தர்கிட்ட கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, அந்த நட்சத்திரத்துக்காரங்களோட கூட்டு சேர்ந்து ஒரு தொழில் ரீதியான விஷயத்துக்கு செயல்படுறது, இதெல்லாமே பண ரீதியான விஷயங்களில் கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கும். ஐயா வாங்க. இதே மாதிரி 19வது நட்சத்திரம் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குமானா, நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்பயுமே 19வது நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயிரான நட்சத்திரம். அவங்கள நம்பி நீங்கள் எந்த காரியத்தை வேணுமாலும் செய்யலாம், அவங்கள நம்பி எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம். எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு கெடுதலோ பிரச்சனையோ கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 20வது நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முழு திருப்தியை கொடுக்கும். நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 20வதாக வரக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு ஒரு முழு திருப்தியை கொடுக்கும், சுபமான விஷயங்களை கொடுக்கும். அதே மாதிரி 21வது நட்சத்திரம் உங்களுக்கு ஒரு நல்ல நட்சத்திரமா அப்படின்னா, 21வது நட்சத்திரங்கிறது உங்களுடைய கருத்துக்களுக்கும் அவங்களுடைய கருத்துக்களுக்கும் டிஃப்ரெண்ட் வாய்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க, அவங்க அதை கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிற கருத்து உங்களுக்கு செட் ஆகாது. அப்போ அந்த 21வது நட்சத்திரம் அப்படிங்கிறது அதை கொஞ்சம் நீக்கி விடுங்க, அந்த அவர் தெரியாமல் முடிச்சுது. 21வது நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுடைய கேரக்டர் வாய்ஸுக்கும் அவங்களுடைய கேரக்டர் வாய்ஸுக்கும் செட்டே ஆகாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். 22வது நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 22வதாக வரக்கூடிய நட்சத்திரம். அதுக்கு பேர் தான் நம்ம வைநாசிக நட்சத்திரம். வைநாசிகம் என்பது அவங்கள ஒரு விதத்தில் பாடாத படுத்திட்டுரும். அவங்களுக்கு எதை செஞ்சாலுமே ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்கும். அப்போ இந்த வைநாசிக நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த வைநாசிக நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு ஆண் பெண்ணையெல்லாம் 2 பேர்த்தையும் இணைக்கக்கூடாது. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இதெல்லாம் பெண்ணுக்கு தான் இந்த திருமண விஷயத்தை பார்க்கணும். இப்போ பெண்ணோட நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம்னா, அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து வரக்கூடிய 22வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரமாக வரும்? நீங்கள் எண்ணி பாருங்கள், என்ன நட்சத்திரமாக வரும்? அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீட்டம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயிலியம், மகம், பூர, உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம். 22வது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். அப்போ ஒரு அதாவது ஒரு அஸ்வினியில் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய பையனை கட்டி வச்சோம்னா அவங்களுடைய லைஃபு அவங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, பிரச்சனை கொடுத்துரும். இதை நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ 23வது நட்சத்திரம் நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்குமானா, 23வது நட்சத்திரமும் காரியத்தையெல்லாம் நாசம் பண்ணிடும். இந்த 23வது நட்சத்திரம் நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியம் சிறப்பான பலனை கொடுக்காது. 24வது நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமானா, 24வது நட்சத்திரம் உங்களோட வாழ்க்கையில் அனைத்து காரியங்களையும் வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி 25வது நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்காது.
27வது நட்சத்திரங்கிறது வந்து ஒரு விதத்தில் வருத்தத்தை கொடுக்கும், சங்கடத்தை கொடுக்கும், தோல்வியில் போய் முடிஞ்சிடும். 26வது நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமா? 26வது நட்சத்திரங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை எல்லாம் கொடுக்கும். நீங்கள் 26வது நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு பக்கம் போனீங்கன்னா எதிர்பார்க்கவே மாட்டீங்க, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அப்போ 26வது நட்சத்திரம் சூப்பரான நட்சத்திரம். 27வது நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு போற்றத்தக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க வைக்கிறது, நம்மளை வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது அந்த 27வது நட்சத்திரமெல்லாம் ஒரு நல்ல அற்புதமான நட்சத்திரம். அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 1, 3, 5, 7 கிட்டத்தட்ட 11, 13, 11, 12, 14, 16, 18, 21, 22, 23, 25 இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு மாறுபட்ட பிரச்சனைகளை தான் கொடுக்கும். இதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். நோட்டில் நீங்கள் எழுதிக்கிட்டிங்கனாவே தெரியும். இதையெல்லாம் தாண்டி நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 2வதாக வரக்கூடிய நட்சத்திரம், 4வதாக வரக்கூடிய நட்சத்திரம், 6வதாக வரக்கூடிய நட்சத்திரம், 8வதாக வரக்கூடிய நட்சத்திரம், 10வதாக வரக்கூடிய நட்சத்திரம், அதுக்கடுத்து 13வதாக வரக்கூடிய நட்சத்திரம், 15வதாக வரக்கூடிய நட்சத்திரம், 17வதாக வரக்கூடிய நட்சத்திரம், 19வதாக வரக்கூடிய நட்சத்திரம், 20வதாக வரக்கூடிய நட்சத்திரம், 22வதாக வரக்கூடிய நட்சத்திரம், அதே மாதிரி 26வதாக வரக்கூடிய நட்சத்திரம், 27வதாக வரக்கூடிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் எல்லாமே தாராபலனுடைய அடிப்படையில் வரக்கூடிய நட்சத்திரம். எப்பயுமே நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 1, 3, 5, 7, 9 வரக்கூடிய தாரைகள் வந்து சிறப்பான தாரைகள் கிடையாது. இதே 2வது தாரைங்கிறது தனத்தாரைன்னு பேர். நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 2வதாக வரக்கூடிய நட்சத்திர தாரைக்கு பேர் தனத்தாரைன்னு பேர். 4வதாக வரக்கூடிய நட்சத்திரத்துக்கு வந்து சேமத்தாரைன்னு பேர். 6வது வர நட்சத்திரத்துக்கு தாரத்துக்கு வந்து வெற்றித்தாரைன்னு பேர். அதே 8வதாக வரக்கூடிய நட்சத்திரத்துக்கு மைத்திரத்தாரைன்னு பேர். 9வதாக வரக்கூடிய நட்சத்திரத்துக்கு அந்த கிரகத்திற்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, அஸ்வினி நட்சத்திரம்னா அது கேதுவோட நட்சத்திரம். அப்போ சுக்கிரனோட நட்சத்திரம் தனத்தாரை குறிக்கும். சந்திரனோட நட்சத்திரத்துக்கார சேமத்தை கொடுக்கும், சௌக்கியத்தை கொடுக்கும். அதே சந்திரன் செவ்வாய்க்கு எடுத்தது கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய். ராகுவோடைய நட்சத்திரம் எல்லாமே வந்து வெற்றியை கொடுக்கும். குரு சனியோட நட்சத்திரம் எல்லாமே திடீர் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். புதனுடைய நட்சத்திரம் பூராமே வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கும். இதையெல்லாம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா, இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சால் தான் மற்றது இந்த நட்சத்திரத்தை நம்ம எப்படி விஷயத்தை இயக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு இயக்கிறது அப்படிங்கிறீங்கள, அப்போ இயக்கிறதுனா என்ன அப்படின்னா, ஒன்று வாழ்க்கையில் அடுத்த பரிணாமத்துக்கு போகணும், ஒன்று தோல்வி அடையணும். ஒரு மனுஷன் இவ்வளோ தான் இருக்கணும். நான் இருக்கிறேன்னா ஒன்று வாழ்க்கையில் நான் தோற்று போகணும், இல்லை அடுத்த பரிணாமத்துக்கு போகணும். இது ரெண்டே விஷயந்தான். இப்போ ஒரு மனுஷன் ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா அந்த நட்சத்திரம் ஜெயிக்கணும். அப்போ நான் ஜெயிக்கணும்னா அது அடுத்த பரிணாமத்துக்கு போகணும். தோக்கணும்னா அதனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு போகணும். இவ்வளோ தான் லாஜிக்கே, இவ்வளோ தான். அப்போ நான் அடுத்த பரிணாமத்துக்கு போகணும்னா என்ன வேணும்? ஒரு நல்ல உழைப்பாளி, நல்ல திறமைசாலி, டேலண்ட் பர்சன். அவன் ஒரு தொழில் செஞ்சால் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு இருக்கிறான். அவனுக்கு என்ன வேணும்? முதலீடு செய்கிறதுக்கு பணம் வேணும். அப்போ அவனுடைய அதாவது அவருடைய நட்சத்திரத்திலிருந்து அடுத்த நட்சத்திரம், எப்பயுமே நல்லா புரியுங்க, அவருடைய நட்சத்திரத்திலிருந்து அடுத்த நட்சத்திரம் தான் அவங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். ஒன்று பார்த்துக்குங்க, ஒன்று வரவு, ஒன்று செலவு. நம்மளுக்கு அடுத்த நட்சத்திரம் வரவு, நம்மளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரம் செலவு. செலவுனா அவங்க நம்மளுக்கு செலவு பண்ண வைப்பாங்கன்னு இல்லை, அடுத்த நட்சத்திரத்துக்காரங்களை பிடிச்சி நம்ம ஜெயிச்சிக்கலாம். பின்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு உண்டான உணவுகள், கோயில்கள், இதையெல்லாம் விரயம் பண்ணி நம்ம தப்பிச்சுக்கலாம். இவ்வளோ தான் மேட்ரு. நம்ம சொல்கிற விஷயமே அதுதான். அடுத்த நட்சத்திரத்துக்காரங்களை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு போய்க்கலாம். நம்மளுடைய விரயங்களை தடுக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு உண்டான கோயில்கள், எனர்ஜிகள், உணவுகள், இதையெல்லாம் விரயம் பண்ணி நம்ம ஜெயிச்சிக்கலாம். இவ்வளோ தான், ரெண்டே விஷயம் தான் நம்ம பேச போகிறோம். அப்போ இதில் இப்போ ஒரு உடம்புக்கு எனக்கு பூஸ்ட் வேணும். என் உடம்பு நான் இவ்வளோ நேரம் கொஞ்சம் நேரம் பேசுகிறேன், அட்லீஸ்ட் ஒரு காப்பி குடிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு தண்ணி குடிக்கணும். இதான பூஸ்ட்டு. அப்போ இந்த பூஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா 6வது நட்சத்திரம், இந்த இதெல்லாமே ஒரு விஷயம். அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னா 2வது நட்சத்திரத்தை பிடிக்கணும். நம்முடைய கர்மாவை தீக்கணும்னா பின்னாடி இருக்கக்கூடிய நம்ம நட்சத்திரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு போகணும்.
இவ்வளோ தான். நட்சத்திரம் 27, 2வது நட்சத்திரத்தை பிடிச்சா ஜெயிக்கலாம், 27வது நட்சத்திரத்தை விரயம் பண்ணோம்னா நம்ம பொழைச்சிக்கலாம். அப்போ இன்னொரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்மளுடைய ஜாதகத்தில் ஒரு விஷயத்தை பார்க்கணும். 10ஆம் இடம் தான் கர்மஸ்தானம். நம்மளுடைய ஜாதகத்தில் எல்லாத்துக்குமே தெரியுமில்ல, லக்னத்திற்கு 10ஆம் இடம். இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஜாதகம் பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்ல போகிறாங்க, எல்லாருமே எந்த ஜோசியர் பார்த்தாலுமே உங்களுக்கு கர்மா தாக்கி இருக்குது, கர்மா சார்ந்த விஷயங்களே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, இப்படி தான் சொல்கிறாங்க. எல்லாமே நீங்கள் கர்மா அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணணும். அப்போ இது எப்படி கர்மாவை நிவர்த்தி பண்ண முடியும்? நம்ம வாட்டுக்கு பண்ண முடியுமா? அப்போ நம்மளுடைய லக்னத்திற்கு 10ஆம் இடம் என்ன இடமோ, ஒன்றும் இல்லை, மேச லக்னம்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஸோ மகர லக்னம் வச்சுக்கோங்க. மகர லக்னத்துக்கு 10ஆம் இடம் எது? துலாம். அப்போ கர்மஸ்தானாதிபதி யார்? பொதுவாக கர்மஸ்தானாதிபதி சனின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு லக்னத்திற்கும் அவங்களுடைய 10ஆம் இடம் தான் கர்மஸ்தானம். தனிப்பட்ட முறையில், அதாவது 9 கிரகங்கள் கிட்ட எல்லாமே இருக்குது. குரு நல்லவன்னு கிடையாது, குரு கெட்டவன்னு கிடையாது, குரு நல்லவனும் கெட்டவனுமே. அப்போ 9 கிரகங்களும் நல்லவரும் கெட்டவரே. அப்போ நல்லவனாகிறது எப்போ அப்படின்னா, தான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தின் ரீதியாக தான் அங்கே அந்த கிரகம் நல்லவனாக காட்சி அளிக்கிறார். அதே மாதிரி ஒரு கிரகம் கெட்டவனாக அப்படின்னா அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு தான் கெட்ட கிரகமாக மாறுது. அப்போ ஜோதிடத்தில் எந்த கிரகங்களும் நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது, தான் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தின் ரீதியாகத்தான் ஒரு கிரகங்கள் நன்மையோ தீமையோ செய்யும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். குரு திசை வந்துருச்சு, எனக்கு சூப்பராக இருக்கும், நான் உயர்ந்த பதவியில் போயிடுவேன், பணம் 5000 ரூபா கட்டி என் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. உபயலக்கணத்துக்காரங்களுக்கு குருவும் புதனும் வேலையே செய்யாது. உபயலக்கணம்னு என்ன? மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் குரு பாதகாதிபதி. புரியுதுங்களா? அப்போ நம்ம இதெல்லாம் ஒரு கேட்ச் பண்ணிகிட்டே வரணும். அப்போ நம்ம ஒரு 3 டாபிக் தான் இப்போ பேச போகிறோம். பணம் இருந்தால் கிட்டத்தட்ட பாதி பலம். பணம் இருந்தால் ரோட்டில் வடிவேல் மாதிரி ரோட்டில் போகிறவனை கூப்பிட்டு இங்கே வாடங்க, அண்ணன் கூப்பிட்றாரு என்னன்னு கேட்டு போடா அப்படிங்கிறது, என்ன டவுசர் தூக்கி வச்சுட்டு மேலே போகிற அப்படிங்கிற மாதிரி. பணம் இருந்தால் ஓரளவுக்கு 10 பேர் நிற்கிற மாதிரி ஒரு பணம். இப்போ ஒரு வீட்டில் 1,00,000 ரூபா இருக்குது அப்படின்னாவே இன்றைக்கி அப்படி தெம்பாக இருப்போம். எல்லா தெம்பாக இருக்க மாட்டோமா? அப்போ பணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரதானம். அப்போ இந்த பணத்துக்கு உண்டான விஷயங்களை எப்படி ஈக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை பார்க்கணும். அடுத்தது, நம்ம உடம்புக்கு ஒரு எனர்ஜி வேணும். அப்போ எனர்ஜி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நல்ல சாப்பாடு சாப்பிடணும். அப்போ சாப்பாடு சாப்பிட்டா தானே ஒரு உடம்புக்கு எனர்ஜி ஆகும். அப்போ சாப்பாட்டு விஷயத்தை நம்ம பார்க்கலாம், அதாவது உணவு விஷயங்களை பார்ப்போம். என்னதான் உணவு விஷயங்களை பார்த்தாலும் நம்மளுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு பாக்கியம் கிடைக்கணும். நம்ம பணம் சம்பாரிச்சிட்டோம், நல்லா சாப்பிட்றோம், இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பாக்கியம் வேணும். அப்போ பாக்கியங்கிறது யார்? கடவுள். புரியுதுங்களா? 9ஆம் இடம். அப்போ இந்த பாக்கியமும் கிடைக்கணும், அடுத்தது உணவுகளையும் பண்ணணும், அடுத்தது பணமும் வேணும். இந்த 3 சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம இயக்குனா நம்ம ஜெயிக்கலாம். இவ்வளோ தான் மேட்ரு. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய கர்மம் தீரணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் இடத்து அதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகம் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திர உணவை நீங்கள் தானம் செய்தால் உங்களுடைய கர்மா தீரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அதுக்கு என்னென்ன உணவு அப்படிங்கிறது தேவையில்லை. இதெல்லாம் சொல்கிறது ரைட்டு, என்னென்ன உணவுங்கிறது தேவையில்லை. நீங்கள் எந்த லக்னமாக இருங்க, உங்களுடைய 10ஆம் அதிபதி அது எந்த கிரகமாக இருக்கட்டும், அந்த கிரகம் என்ன நட்சத்திரத்தில் இருக்காதோ அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு உணவு இருக்கும். அந்த உணவுகளை நீங்கள் விரயம் பண்ணுங்க, கர்மாவை விரயம் பண்ணுங்க. கர்மாவை விரயம் பண்ணுறதுனா கூப்பிட்டு வா என் கர்மாவை வாங்கிக்கிடானா கூப்பிட முடியும்? கூப்பிட்டா வாங்கிக்குவானா? அந்த கர்மாவை விரயம் பண்ணுறது எப்படி பண்ண முடியும்? ஒரு கோயிலில் சாப்பாடு போடுறாங்க, பொங்கல் போடுறாங்க, புளிசாதம் போடுறாங்க, ஜிலேபி கொடுக்குறாங்க, லட்டு கொடுக்குறாங்க, கரும்பு பால் கொடுக்குறாங்க. சும்மாவாக கொடுக்குறாங்க? அவங்களுடைய கர்மாக்களை விரயம் செய்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுடைய கர்மாக்களை விரயம் செய்யக்கூடிய அந்த உணவுப் பொருள்கள் எது? 1. 2வது, எந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்குனா பணம் வரணும். அப்போ அந்த பணத்துக்கு உண்டான நட்சத்திரம் தெரியணும். 3வது, இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக நம்மளுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கணும். அப்போ பாக்கியம்னா என்ன? ஒரு கடவுள். அப்போ வேலை இல்லாமல் யாருமே கோயிலுக்கு போகல. இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாமே கோயிலுக்கு போகிறது எதுக்கு போகிறாங்க? அப்போ அந்த கோயிலில் போய் நம்ம உட்கார்றப்ப அந்த கோயிலில் ஒரு எனர்ஜிட்டிக் கிடைக்கும். அதாவது அந்த இடத்துல
ஒரு பூஸ்ட்டு கிடைக்கும். இப்போ ஒரு கோயிலில் வந்து பார்த்தோம்னா ஒரு கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னா 48 நாளைக்கு வந்து மண்டல அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு கோயிலில் போய் நம்ம உட்காந்து சாமி கும்பிட்டு வந்தோம்னா அதாவது ஒரு 48 நிமிஷம்னாச்சும் ஒரு கோயிலில் போய் உட்காந்துருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க எல்லாருமே. ஒரு கோயிலுக்கு போனோன்னா இப்படின்ட்டுலாம் வந்துடவே கூடாது. 48 நிமிஷம் உட்காந்துருக்கணும். அப்போ 48 நிமிஷம் ஒரு கோயிலில் உட்காந்திங்கன்னா ஒரு கோயிலுடைய முழு எனர்ஜி பவர் அப்படிங்கிறது உடம்புல அப்படியே கிச்சுன்னு ஏறிக்கும். அப்போ எந்த விதமான சிரமங்களையும் நம்ம பேஸ் பண்ணலாம். அப்போ 48 நாள் அதுக்கு தான் மண்டல அபிஷேகத்தோடு நீங்கள் இருந்து விரதம் பண்ணி சபரிமலைக்கு வாங்க. ஒரு கும்பாபிஷேகம் பண்ணால் 48 நாளைக்கு வந்து அன்னதானம் போடுறாங்க, 48 நாளைக்கு வந்து மண்டல அபிஷேகம் பண்ணுறாங்க. அப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த 48 நாள் அப்படிங்கிறது உங்களுடைய உடம்புக்கு பூஸ்ட் இருக்கும். அப்போ உங்களுடைய கர்மாவை தீர்க்கக்கூடிய கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 48 நாளைக்கு உங்களுடைய எந்த தீய சக்திகளும் தாக்காது. அடுத்தடுத்து அப்படியே அந்த கர்மாவுக்கு உண்டான கோயில், எனர்ஜிக்கு உண்டான கோயில் அப்படியே நீங்கள் தொடர்ந்து ஒரு 10 டைம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய கர்மா தீர்ந்து போயிடும். இவ்வளோ தான் மேட்ரு. அப்போ நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய உணவுகளை தெரிஞ்சுக்குங்க. இது ஒட்டுமொத்தமாக நம்ம படித்தோமா அப்படின்னோம்னா அடிக்கடி கொஞ்சம் மறந்து போயிடும். ஆனால் நான் மைண்டில் வச்சுருக்கிறேன். இருந்தாலும் சில அவசரத்துக்கு என்ன தேவையோ அதைங்கிறது நம்ம அதுக்கு தயாராக தான் வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்தமாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஆனால் கிரகங்களோட அடிப்படையில் சொன்னோம்னா நம்ம புரிஞ்சிக்கலாம். இதை மைண்டில் சேர்த்திக்கலாம். நான் சொல்கிறதையே நீங்களே நாளைக்கு ஜாதகம் பார்க்குறதுக்கு வர்றவங்கக்கிட்ட நான் சொன்ன விஷயத்துக்கு மட்டும் பரிகாரமாக சொன்னீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ஜெயிச்சிடலாம். ஏன்னா நான் வந்து ரொம்ப நாளாகவே ஒரு வருஷமாகவே எல்லாருமே நட்சத்திரத்தை பற்றி பேசுகிறாங்களே, இயக்குறாங்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா? இந்த உணவுகளை சாப்பிட்டா இது வந்து உண்மையாலுமே இவங்க சொல்கிற மாதிரி நடக்குதா? இப்படியெல்லாம் நம்ம பல்வேறு விஷயத்தில் பண்ணுறப்ப நானும் இதை வந்து எனக்கு அனுபவத்தில் யூஸ் பண்ணி சில பேர்த்துக்கு பார்க்குறப்ப அவங்க கடன்லேருந்து தப்பிச்சுக்கிறாங்க. ஒருத்தருக்கு தீராத கடன், என்னுடைய கிளைண்ட் வந்து ரொம்ப ஒருத்தர் பிரச்சனை இருந்தேன். ஆனால் நான் ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய மாணவர்கள் வந்து என்கிட்ட கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி விஷயத்தை கேட்கவே மாட்டாங்க. நான் வேறவங்களுக்கு இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிக்கிறேன். ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டம் கடன். அப்போ அந்த கடனை அவங்க வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய என்ன நட்சத்திரத்தில் இருக்காங்களோ அடுத்த நட்சத்திரத்தை பிடிச்சி பணத்தை சம்பாரிச்சிக்கணும், உடம்பை எனர்ஜி பண்ணிக்கணும். 27வது நட்சத்திரத்தில் கூடிய உணவுகளை கொடுத்து கர்மாவை தீர்த்துக்கணும். 10ஆம் இடத்து அதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகத்தோடைய நட்சத்திரத்தோடைய உணவை தானம் பண்ணிக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரத்துடைய கோயிலை வழிபட்டு உடம்புக்கு ஒரு எனர்ஜி உண்டு பண்ணிக்கணும். இந்த டெக்னிக் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அது என்னமோ நம்ம அதாவது ஒரு ஈஸியான ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அது யாருக்குமே அது லைக் பண்ணுறதில்ல. இதே வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் சொன்னால் 100 அதாவது ரஜினி சொல்லுவாப்புல ஒரு விஷயம், என்ன சொல்லுவாப்புல, எந்த ஒரு தடவை சொன்னால் நான் 100 தடவை சொன்ன மாதிரி அப்படிம்பாரு. இது ரஜினி சொன்னால் அது கேட்கும். இதே நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி, நீ 100 தடவை சொல்லிக்கிட்டே உட்காந்துரு, நான் கேட்குறதுக்கு ஒருத்தர் இல்லைம்பா. அப்போ சொல்கிறவங்க சொன்னால் கேட்பாங்கங்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் ஜோதிடர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அது பெண் ஜோதிடராக இருக்கட்டும் ஆண் ஜோதிடராக இருக்கட்டும், எல்லாருமே தனித்தனி திறமை டேலண்ட் வச்சுருக்காங்க. எல்லாருமே தனித்தனி திறமை. ஆனால் அதை வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இது என்ன பொடி பையனாக இருக்கிறானே, இல்லை இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங். ஆனால் இந்த பெரிய ஜோதிடர்களுக்கு தெரியாத விஷயம் இந்த இளம் ஜோதிடர்களுக்கு தெரியும், புதுமுகமாக படிக்கிற ஜோதிடர்களுக்கு தெரியும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ முதல்ல உணவுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ கிரகங்கள் வந்து 9 கிரகங்கள்: கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன். இதுதான் 9 கிரகங்கள். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துடைய உணவு அப்படின்னு பார்த்தோம்னா தானம் பண்ணுறது. பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, தானம் பண்ணுறதுன்னு எழுத வேணாம், 27 நட்சத்திரத்துடைய உணவுகளை தெரிஞ்சுச்சுங்க. அஸ்வினி நட்சத்திரம்னா முதல்ல முந்திரி. அஸ்வினியோட இன்னொரு நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்துக்கு நீர் பூசணிக்காயும் மாங்காயும். இந்த மக நட்சத்திரத்துக்காரங்க வாரத்தில் ஒரு நாள் நீர் பூசணிக்காய் சுற்றி ஓட்டு உடச்சிக்கிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய கண்டத்தில் இருந்தவனாலும் தப்பிச்சிக்கலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? மூல நட்சத்திரம்
நான் இப்படியா அதாவது லைனாக சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் நான் சொல்கிற டைப்பில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உணவுகளை ஒரு 2 மணி நேரம் இதை சும்மா ஒரு 10 நிமிஷம் படிச்சிங்கன்னா மூளையில் ஏற்றிக்கலாம். அசுவினிக்கு முந்திரி, மகத்துக்கு நீர் பூசணிக்காயும் மாங்காய், மாம்பழம் கிடையாது மாங்காய், மூலத்துக்கு கொய்யா. கேதுவுக்கு எடுத்தது யார்? சுக்கிரன். சுக்கிரனுடைய நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் என்ன? பரணி. பரணியோடைய உணவு, அதாவது தானம் பண்ணுற உணவு கிடையாது, நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க. பரணி நட்சத்திரத்தோடைய உணவு நெல்லிக்காய், நெல்லி கலந்த சாதம். பூர நட்சத்திரம் எலுமிச்சம்பழம், எலுமிச்சை கலந்த சாதம், எலுமிச்சை ஊறுகாய். எலுமிச்சையினால் ஆனது பூராமே பூர நட்சத்திரம் தான். இந்த பூராட நட்சத்திரம் வெள்ளரிக்காய். பூராட நட்சத்திரங்கிறது வெள்ளரிக்காங்க ஐயா. காளான், காளான். அடுத்தது சூரியனோட நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரமா? கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பேரிச்சம்பழம். கிருத்திகை நட்சத்திரங்கிறது பேரிச்சம்பழம். உத்தர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரங்கிறது மாதுளம்பழம். உத்தர நட்சத்திரங்கிறது மாதுளம்பழம். உத்திராட நட்சத்திரங்கிறது பலாப்பழம். இது சூரியனுக்கு முடிஞ்சிச்சா? அடுத்து சந்திரனோட நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணினாவே பால், பால், பால் கலந்த சாதம், பால் கலந்த உணவு. அடுத்து சந்திரனோட நட்சத்திரம் ரோகிணிக்கு எடுத்தது என்ன? அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்துக்கு ஆரஞ்சு பழம். ஏன் இப்போ நான் உங்களை எழுதி சொல்கிறேன்னா, நான் திருப்பி கேட்பேன். கேட்குறப்ப நீங்கள் சொல்லணும். இதை சொல்லி இதை முட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஜாதக பலன் சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் சொன்னதையெல்லாம் நீங்கள் இயக்குங்க, உங்கள் பிரச்சனை தீருன்னு சொன்னீங்கன்னா 100% இயங்கும். நீங்கள் மிகப்பெரிய ஜோதிடர்னு எல்லோரும் சொல்லிடுவாங்க, தப்பே சொல்ல மாட்டாங்க. இந்த ஜோசிட்டு போனால் என் பிரச்சனை தீர்ந்தது, பணப்பிரச்சனை தீர்ந்தது, ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறேன், கண்டிப்பாக 100% சொல்லுவாங்க. அதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன். அப்புறம் அஸ்தத்துக்கு அடுத்தது என்ன நட்சத்திரம்? திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரங்கிறது என்ன? சீத்தாப்பழம். திருவோண நட்சத்திரங்கிறது சீத்தாப்பழம். சந்திரனுக்கு அடுத்தது மிருகசீரிட நட்சத்திரம், பேய்க்கு பிடிச்ச நட்சத்திரம். நம்மகிட்டே ஒரு ஆள் பேய்க்கு பிடிச்ச நட்சத்திரம் ஒரு ஆள் இருக்குது, மிருகசீரிட நட்சத்திரம். அது செவ்வாயோட நட்சத்திரம். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். அப்போ இந்த மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தேங்காய் மரம். மிருகசீரிட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தேங்காய் மரம், தேங்காய் கலந்த சாதம், தேங்காய், இது எல்லாமே மிருகசீரிடத்தோட நட்சத்திரம் உணவு. இப்போ இதே சித்திரை நட்சத்திரம் சாத்துக்குடி, பப்பாளி. அவிட்ட நட்சத்திரம் ஆப்பிள் பழமும் தக்காளி பழமும். செவ்வாய் முடிஞ்சிருச்சா? அடுத்தது யார் கிரகங்களில்? அப்படி வரவே கூடாது. நம்ம கிரகங்களோட என்றைக்குமே படிக்கிற விஷயத்த கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் கிரகங்களோட அடிப்படையில் படிச்சுட்டு வந்தோம்னா தான் நம்ம ஜோசியர். நம்ம சூரியன், சந்திரன், செவ்வாயின்னு பிடிச்சா நம்ம வாடிக்கையாளர். நீங்கள் ஜோசியராக வாடிக்கையாளரா, இவ்வளோ தான் மேட்ரு. அப்போ நம்ம அடுத்தது ராகுடைய நட்சத்திரம். அப்போ ராகுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது திருவாதிரை நட்சத்திரம். ஃபஸ்ட்டு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வாழைப்பழம். திருவாதிரை நட்சத்திரத்துடைய உணவுப் பொருள் அப்படின்னா வாழைப்பழம். சுவாதி நட்சத்திரம் உலர்ந்த திராட்சை, உலர்ந்த திராட்சை, தேன், இதெல்லாமே சுவாதி நட்சத்திரம். சதய நட்சத்திரம் கொத்தோடு இருக்கக்கூடிய திராட்சை. சதய நட்சத்திரம் கொத்தோடு இருக்கக்கூடிய திராட்சை பழம். அது கருப்பாக இருக்கலாம்,
பச்சையாக இருக்குல்ல, அது நம்மளுக்கு கொத்தோடு இருக்கணும். அடுத்து ராகுக்கு அடுத்தது யார்? குரு. குருவுடைய நட்சத்திரம் என்ன? புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி. இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு உணவு அப்படின்னா கரும்பு. கரும்பு நம்ம சாப்பிடக்கூடிய கரும்பு. விசாக நட்சத்திரம் சப்போட்டா. விசாக நட்சத்திரத்துக்கு சப்போட்டா. பூரட்டாதி நட்சத்திரம் மாம்பழம். விசாக நட்சத்திரத்துக்கு கல்கண்டு சாதத்தையும் நம்ம சேர்த்திக்கலாம். விசாக நட்சத்திரத்துக்கு கல்கண்டு சாதம். கல்கண்டு சாதங்க ஐயா. கல்கண்டோட கலந்த சாப்பாடு. அதாவது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதிக்கு பலாப்பழம் சொல்லியாச்சு. இப்போ குருவுக்கு அடுத்தது என்ன நட்சத்திரம்? சனியோட நட்சத்திரம். சனியோட நட்சத்திரம் பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துக்கு ஆப்பிள் பழம். அனுச நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நொங்கு சப்போட்டா பழம். நொங்கு சப்போட்டா பழம். நொங்கு பனை நொங்குங்க. இல்லை வரலாங்க ஐயா. உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னாசி பழம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அன்னாசி பழம். இப்போ சனியை முடிச்சிட்டோம். சனிக்கு எடுத்தது என்ன நட்சத்திரம்? கடைசி கிரகம். அப்போ ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ஆயிலி நட்சத்திரத்துக்கு முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கையினால் கலந்த சாதம். மொத்தத்தில் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு முருங்கையினால் கலந்த சாதம், முருங்கைப்பூவு, கீரை, இதெல்லாமே அந்த முருகையை பொறுத்தளவுக்கு. அடுத்தது கேட்ட நட்சத்திரம். அது புதனுடைய நட்சத்திரம். மறந்து போயிடுவோம். நல்லா புரிஞ்சுக்கலாம் நீங்கள். இப்போ கேட்ட நட்சத்திரத்துக்கு டக்குன்னு மைண்டில் மறந்து போயிடுவாங்க கேட்ட நட்சத்திரம். அப்போ மறந்து போயிட்டாங்கன்னா என்ன வேணும்? வல்லார கீரை வேணும். இவ்வளோ தான் மேட்ரு. வல்லார புதனுக்கு வந்து வல்லார கீரையாகவும் வல்லாரக்கீரை சாப்பாடாகவோ இல்லை சட்னியாகவோ நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ரேவதி நட்சத்திரம். இப்போ சீசனு இழந்த மரம், இழந்த காய், இழந்த பழம் அப்படிங்கிறமல்ல. அது பெரிய பழமாக இருக்கலாம், சின்ன பழமாக இருக்கலாம். இது எல்லாமே நம்மளுக்கு 27 நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு வகைகள். இதை நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இதை ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. கண்ணே தெரியாதவனுக்கு ஒரு வான வேடிக்கையை டும்முன்னு சத்தம் தான் கேட்குது. 6 மணிக்கு மேலே ஒரு வான வேடிக்கை என்னால் கேட்க முடியலையே. அப்பா உன்னால் எனக்கு ஒன்று மிச்சண்டா, கரண்ட்டு பில்லு நான் கட்டுனதே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாம் தெரிஞ்சு வச்சு என்னத்துக்காகுது? இது எப்படி இயக்கிறதுன்னு தெரியணுமல்ல. அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பல் இல்லாதவனுக்கு பக்கடா கொடுத்த கதை அப்படின்னு. பல்லே இல்லை அவனுக்கு பக்கடா கொடுத்ததுக்காகுது. மீம்ஸ் எல்லாம் போட்டிருப்போம். ஒரு 75 வயசு கிழவன் நயன்தாரா மாதிரி ஒரு பிள்ளைய கட்டிகிட்டு வருவான். இங்கே உட்காந்து பார்க்குறவங்க முறை இதெல்லாம் எனக்கு கிடைக்கலையே, இந்த ஆளுக்கெல்லாம் கிடைக்கிது, இதுவுமே எனக்கு இது 3வது தாரம்பே அந்த கிழவன். ஆனால் அந்த லேடிஸுக்கு இதுதான் தாரம். அப்போ கொடுப்புனை அவனுக்கெல்லாம் நயன்தாரா மாதிரி பொண்ணு கழித்து அவன் வாழ்க்கையில் என்ன தனிவிக்க போகிறான்? சிரிக்கிறதுக்காக இல்லை. அது மாதிரி ஒரு நட்சத்திரத்துடைய உணவுகள், கோயில்கள் எல்லாம் தெரிஞ்சு 10 பைசா புரோஜனம் நம்மளுக்கு இல்லை. ஆனால் அதை எப்படி இயக்கிறதுன்னு கூரையை பிச்சுக்கிட்டு உழுகு அப்படின்னு சொல்லிட்டு மோல்டு போட்டவன் ஓட்டை போட்டு விட்டுட்டானா எங்கேயாச்சும் உழுகுமான்ட்டு. கடைசியில் மழை தண்ணி தான் கீழே விழுந்துச்சு. அதுதான் மிச்சம். கூரை போட்டிருந்தவன் கொஞ்சம் பிரித்து விட்டு பார்த்துருக்கேன் ஏதாச்சும் உழுகுமான்னு. கூரையே பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு எந்த திசை வந்தாலுமே நம்மளை பெரிய அளவுக்கு உருவாக்குமானா இங்கே 9 கிரகங்களில் எல்லா திசையுமே அவனுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். 9 கிரகங்களுமே அவனுக்கு கெடுதலையும் கொடுக்கும். இதுதான் லாஜிக்கே ஜோதிடத்தில். சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், இங்கே சுபகிரகங்கள் நன்மை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. அசுப கிரகங்கள் தீமை தான் கொடுக்கும், நன்மை கொடுக்க முடியாதனால இல்லை. எல்லா கிரகங்களும் நன்மை கொடுக்கும், எல்லா கிரகங்களும் தீமைக்கு தான் கொடுக்கும்.
அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுடைய லக்னாதிபதி, லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு தகுந்தாற்போல் தான் அவங்களுடைய வாழ்க்கை முறை அமையும். இதுதான் லாஜிக்கே. அப்போ ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் அப்படிங்கிறது சும்மா ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் தான். இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு தனிப்பட்ட மனிதன் தான். என்னால் எதுவுமே இயங்க முடியாது. நான் இயங்கிறதுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கலாம். ஆனால் எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் ஒரு தூண் நான் வச்சுருக்கிறேன். என்னுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள், என்னுடைய மாணவர்கள், இப்போ திருநள்ளாயர் பாலையாவாக இருக்கட்டும், சரவணனாக இருக்கட்டும், ராஜமுனியாக இருக்கட்டும், அருள்முருகன் ஐயா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ என்னென்னா ஒரு கிரகம் தானாக இயங்காது. அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தையும் வச்சு தான் அது இயங்கும். அதே மாதிரி அந்த கிரகம் எந்த வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு, நல்லவன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரா இல்லை கெட்டவனோட வீட்டில் உட்கார்ந்துருக்காரா, அவருடைய ஆதிபத்தியம் எந்தெந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அவர், இப்படியெல்லாம் பல ஏங்களில் பார்த்து தான் அவர் நல்லது செய்கிறதோ கெட்டது செய்கிறதோ என்னமோ பண்ண முடியும். இப்போ நம்மக்கிட்ட 10 லட்ச ரூபா கூட பணம் இருக்கும். இக்கட்டான சூழலில் வேலூரில் முச்சந்தியில் ரோட்டில் நின்று மாட்டிக்கிட்டோம்னா ஒரு 50 ரூபாய்னா கூட பஸ் ஏறி அடுத்த ஊருக்கு போக முடியாது. நம்மக்கிட்ட பணம் இருக்கலாம், எல்லா பக்கமே இருக்கலாம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ என்ன, ஒரு கிரகம் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, அந்த நட்சத்திரநாதன் எங்கே இருக்கிறாரு, அந்த கிரகத்துக்கு ஆதிபத்திய வீடு எது, இதையெல்லாம் வச்சு தான் பலன் சொல்ல முடியுமே தவிர நம்ம பாட்டுக்கு கொட்டாம் பொதுவாக சொல்லிட்டோம்னா அப்படின்னா பலன் சொல்கிறது தோற்று போயிடுவோம். இப்போ ஒரு லக்னம் இருக்குது, மேச லக்னம், அதிலிருந்து 12 லக்னம், எது வரைக்கும் மீன லக்னம் வரைக்குமே. அப்படின்னா முதல்ல கிரகங்களுடைய அந்த அவங்களுடைய டீம் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்தோடைய சார்ந்த நண்பர்கள் யார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம பலன் சொல்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியும். இப்போ நான் பேசுகிற வீடியோ புதுசாக படிக்கிறாங்க பார்த்தீங்களா, இதே நல்லா படித்தவங்களை கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைம்பாங்க, நல்லா படித்த ஆளுங்க. ஆனால் நல்லா படித்தவங்க, நல்லா பலன் சொல்கிறவங்க இந்த நார்மலான ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்க கருத்தை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்க கருத்தை தான் பெருசாக பேசுவாங்க. ஆனால் லாஜிக்கே, இப்போ நான் பேசுகிறது தான் லாஜிக்கே. அப்போ கிரகங்கள்லேயே பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருமே அவரில் ஒரு தேவர் போல், ஒரு கடவுள் போல், குலதெய்வம் போல், ஒரு பெரிய மகான். சுக்கிரன் என்பது ஒரு அபிலாசைகளுக்கு சார்ந்த கூடிய ஒரு கிரகம். எதுக்கும் தன்னுடைய ஆசைக்காக தன்னுடைய மதிப்பை கூட இழக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். ஆனால் குரு பகவான் கிடையாது. தன்னுடைய ஆசைக்காகவும் கூட அடக்கி வச்சு தன்னுடைய மரியாதைக்காக அவர் கட்டுப்பட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ தேவர்களுடைய குருவுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஆசை வராதுனால இல்லை, குருவுக்கும் ஆசை வரும், எல்லா மூடும் வரும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய மதிப்போ மரியாதையோ கௌரவமோ எங்கேயாச்சும் கெட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு நினச்சி தன்னுடைய ஆசைகள் அடைக்குவார். ஆனால் சுக்கிரன் எனக்கு தேவை இப்போ என்ன நடந்தாலும் சரி என் ஆசை நிறைவேறணும், அதுதான் சுக்கிரன். இவங்க 2 பேர்த்துக்குள்ள காம்பினேஷன் இதுதான். அப்போ குருவோடைய சேர்ந்த நண்பர்கள் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. அப்போ குருவோடைய நண்பர்கள் அப்படின்னு பார்த்தோம்னாவே குரு பகவானுக்கு நண்பர்கள்னால் சூரியன் அவருடைய கூட்டாளி தான், நெருங்கின கூட்டாளி. அதே மாதிரி சந்திரன் நெருங்கின கூட்டாளி நண்பர், செவ்வாய் அதே மாதிரி நெருங்கின கூட்டாளி, கேது பகவான் சூரியனுடைய இந்த குருவோடைய கூட்டாளி. அப்போ குருவுக்கு பின்னாடி ஒரு 4 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், கேது இவங்க எல்லாமே குருவோடைய பக்கத்தில் அப்படி ஒரு பெரிய படையோடு நிற்பாங்க. ஆனால் சுக்கிரனுடைய பக்கத்தில் நிற்கிறது யாருன்னா அவங்க விளையாட்டுத்தனம் பண்ணுறக்கூடிய விளையாட்டு பசங்க தான். யார்? இந்த புதன், சனி பகவான், இந்த ராகு பகவான், இந்த மாதிரி ஆளுகள் எல்லாமே சுக்கிரனோட இருப்பாங்க. அப்போ யாரோட நம்ம இருக்கிறோமோ அதை வச்சு தான் மதிப்பு. நல்லவங்களோட இருந்தால் நல்ல மதிப்பு, கெட்டவங்களோட இருந்தால் கெட்டவான மதிப்பு. அப்போ எப்பயுமே ஒரு லக்னம், இந்த டீம் வேறு. இந்த சிம்பிளாக சொல்ல போனால் குருவோட டீமுங்கிறது ஒரு இந்தியா டீம் மாதிரினா சுக்கிரனோட டீமெல்லாம் ஒரு பாகிஸ்தான் டீம் மாதிரி. இந்த டீமுக்கு இந்த பாகிஸ்தான் டீம் எப்பயுமே ஒரு விதத்தில் எதிர்ப்பு. நம்ம பார்ப்போம்ல, கிரிக்கெட் விளையாடுறப்ப எந்த மேட்ச் போட்டாலுமே எவனும் பார்க்க மாட்டான். ஆனால் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குதுன்னா எல்லாரும் இப்படியே பார்ப்பான். நீ என்ன ஒன்றையோ தெரியாது, நீ அவனை அடித்து கொள்ளு அப்படிம்பா இங்கே உட்காந்துட்டு வீட்டுக்குள்ளே. அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு அவங்க மேலே ஒரு என்னென்னா ஒரு விரோதத்தை, வன்மத்தை விதைச்சிக்கிட்டாங்க. அப்போ இந்த குருவோடைய டீமோடைய கிரகங்கள் யாரோ அவங்களுக்கு எல்லாமே சுக்கிரனோட டீமில் இருக்கிற ஆளுகள் எல்லாருமே ஒரு விதத்தில் எதிர்ப்பு, பிடிக்காது. இவ்வளோ தான் மேட்ரு. அப்போ குருவுக்கு குரு, சூரியன், சந்திரன், செவ்வாய், கேது இவங்கெல்லாம் ஒரு டீம்னா அடுத்து சுக்கிரனுக்கு சுக்கிரன், புதன், சனி, ராகு இவங்கெல்லாம் ஒரு முறை.
அப்போ இவங்களுடைய லக்னத்தோடைய திசை நடக்குது, குருவோட டீமோட லக்னத்தோட திசை நடக்குதுன்னா அந்த லக்னத்துக்கு உண்டானவங்களுக்கு எல்லாமே ஒரு புதன் திசையோ சுக்கிர திசையோ சனி திசையோ ராகு திசையோ வந்தால் சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு அரசியல்னே இதை நினச்சிக்கலாம், அரசியலே நினச்சிக்கலாம். இப்போ நம்ம பேசுகிறது, இப்போ ஒரு ஏடிஎம்கே ஆட்சி அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த தொகுதியில் ஒரு திமுகவில் ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர் வந்துடுறாரு. இந்த எம்எல்ஏ வந்து எம்எல்ஏ வந்து டிஎம்கே எம்எல்ஏ வந்துடுறாரு. அப்போ மேலே இருக்கக்கூடிய ஏடிஎம்கே ஆட்சியில் இந்த தொகுதிக்கு வேணுங்கிற பண்டை ஃபுல்லாக ஒதுக்குனா, ஆனால் என்ன சொல்லுவாங்க மக்கள், எங்கூர் எம்எல்ஏ டிஎம்கே எம்எல்ஏ இவர் வந்தார், இவர் தான் எல்லா சகுலையும் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு இவங்க மேலே தான் மோகமே தருமே தவிர அந்த ஏடிஎம்கே மேலேருந்து கொடுத்தவங்க மேலே மோகம் வராது. அதனால் என்ன பண்ணுவாங்க, எல்லா தொகுதிக்கு கொடுக்குறத விட இந்த தொகுதிக்கு வர்றதில் கொஞ்சோண்டு தான் கொடுப்பாங்க. இதுதான் ஜோதிடமே, இப்படி தான் ஜோதிடமே பார்க்கணும். அது மாதிரி இந்த லக்னத்தோடைய திசைகள், இப்போ குரு பகவானுடைய லக்னம், சூரிய பகவானுடைய லக்னம், சந்திர பகவானோட லக்னம், கேது பகவான், இவங்க இப்படி மாதிரி லக்னம், செவ்வாய் பகவான், இவங்களுடைய லக்னமெல்லாம் வர்றப்ப புதன் திசையோ சனி திசையோ இல்லை சுக்கிர திசையோ ராகு திசையோ வந்தால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குற பலனை எந்த விதத்தில் கெடுக்கணுமோ அந்த அளவுக்கு கெடுக்கிறதுல தான் முக்கியத்துவம் கவனமாக இருக்கும். அதையும் மீறி தான் அவங்க நின்ன சாரநாதன் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரு, ஒன்றுமே பண்ண முடியாது, கொடுத்தே ஆகணும், கொடுக்கலின்னா நம்ம பேர் கெட்ட பேர் ஆயிருமே அப்படிங்கிற சூழ்நிலை வர்றப்போ மட்டும்தான் அவங்களுக்கு நல்லது செய்யும். இதுதான் மேட்ரு. அப்போ மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா மேச லக்னத்தோடைய அதிபதி செவ்வாய். இப்போ இந்த செவ்வாய்க்கு மேச லக்னத்துக்காரங்களுக்கு ஒரு சூரிய திசை நடக்குது, 5 கூடியனோட திசை தான். அப்போ சூரிய திசை நடந்தால் நல்லது நடக்குமானா நிச்சயம் சூரிய திசை வந்தால் முடிஞ்ச அளவுக்கு அவர்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுக்கும், ஒரு நல்ல ஞானத்தை கொடுக்கும், அறிவு கொடுக்கும், ஒரு நிர்வாக திறமை கொடுக்கும், தொழிலில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி, இது எல்லாமே ஏறுமுகமான வாழ்க்கை அமையும். இதுலேயும் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆரம்பத்துலேருந்து நான் சொல்கிறது தான், ஒரு கிரகம் இருக்குன்னா அவங்க யாரோட நட்சத்திரத்தில் இருக்கிறாருங்கிறதையும் நீங்கள் அப்பப்போ பார்க்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, குரு இருக்கிறாரு, குரு அவருக்கு சார்ந்த கிரகத்தோட நட்சத்திரத்தில் இருந்துட்டால் முழுசாக அந்த ஆள் நல்ல ஆள். ஆனால் இந்த குரு புதனுடைய நட்சத்திரத்துலேயோ சுக்கிரனோட நட்சத்திரத்துலேயோ இல்லை சனியோட நட்சத்திரத்துலேயோ இல்லை ராகுவோடைய நட்சத்திரத்துலேயோ இருந்துட்டால் குரு பகவான் வந்து ஒரு 50% நல்லது செஞ்சுட்டு மிச்ச 50% நல்லது செய்ய முடியாமல் தடுமாறுவார். இதுதான் லாஜிக்கே, இதுதான். அப்போ மேச லக்னத்துக்கு சூரிய திசை வந்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய யோகம், அதிர்ஷ்டம். அதுவும் தன்னுடைய கூட்டாளிகளுடைய நட்சத்திரத்தில் இருந்துட்டால் மட்டும்தான் உங்களுக்கு செல்வாக்கு, அந்தஸ்து, மதிப்பு, கௌரவம். அப்போ சூரியனோட நட்சத்திரத்தில் என்ன, இப்போ குரு இருக்கிறாரு, இந்த செவ்வாய் மேச லக்னம், ஒரு சூரிய திசை நடக்குது, அது ஒரு கிருத்திகை உத்திரம் உத்திராடத்துலேயோ அல்லது ரோகிணி அஸ்தம் திருவோணத்துலேயோ அல்லது புனர்பூஷம் விசாகம் பூரட்டாதியிலையோ அல்லது அசுவினி மகம் மூலம், இது கேதுங்கிறது அந்த பக்கம் இந்த பக்கங்கிற மாதிரி தான் ஒரு டாபிக். இப்படி எல்லாமே அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகத்தோட நட்சத்திரத்தில் இருந்துட்டால் அந்த மேச லக்னத்துக்காரங்களுக்கு இந்த சூரிய திசை ஏறுமுகமான வாழ்க்கையை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதே சந்திர திசை நடக்குது, சந்திர திசை நடந்து அந்த சந்திரன் தன்னுடைய சுயசாரம் வாங்கியிருந்தாலும் சரி, இந்த குருவுடைய கூட்டாளிகளான சூரியன் குரு இவங்களோட நட்சத்திரத்தில் இருந்துட்டால் கண்டிப்பாக நிலம் வாங்கிடுவாங்க, வீட்டை கட்டிடுவாங்க, சொத்து வாங்கிடுவாங்க, நல்ல மதிப்பு, மரியாதை, புகழ், அந்தஸ்து, காரு, பங்களா, இப்படி அடுத்தடுத்து அவங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனால் சந்திரனே வந்து ஆப்போசிட்டான புதனோட நட்சத்திரத்திலேயோ இல்லை சனியோட நட்சத்திரத்திலேயோ இல்லை சுக்கிரனோட நட்சத்திரத்திலேயோ இருந்துட்டால் நிச்சயம் அவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை, பணத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம் சிறப்பு இல்லாமல் போகிறது, சங்கடத்தோடு வாழ்கிறது, இவர் சுய தொழில் செஞ்சால் தொழிலில் நட்டமாகிறது, பார்ட்னர் ஏமாத்துறது, இதெல்லாமே சுக்கிரனோட நட்சத்திரத்தில் சந்திர திசையே நடந்தாலும் சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருந்தால் நிச்சயம் குடும்பத்தில் சுய தொழில் மூலம் நண்பர்கள் மூலம் அவங்க நிறைய ஏமாற்றங்களை கண்டிப்பாக அடைவாங்க. நம்மளுக்கு சந்திர திசை சூப்பர் திசை, கேந்திரத்தோடைய திசை நம்மளுக்கு கொட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கொட்டும், அது நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு தான் கொட்டுதா இல்லை கொட்டாமல் இருக்குதா அப்படிங்கிறது கூரையை பிச்சுக்கிட்டு பார்க்கணுங்கிறது அதை வச்சு தான் பார்க்கணும். இதுவே செவ்வாய் திசை தன்னுடைய திசையே நடக்குது. அப்போ தன்னுடைய திசையே நடக்குது அப்படின்னா முதல்ல
அந்த செவ்வாய் லக்னத்துக்கு உண்டான திசையும் அவரே தான், 8 குடையோட திசையும் அதே தான். அப்போ என்ன, லக்ன பாவத்தையும் அந்த திசையில் இயக்குவார், 8ஆம் இடமான பிரச்சனையும் இயக்குவார். அப்போ முதல்ல ஒரு செவ்வாய் திசை ஒரு 7.5 செவ்வாய் திசை 7 வருஷம், 3.5 வருஷம் அவருக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்களை எல்லாம் நிச்சயமாக கொடுப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவன் எதை பண்ணுறானோ அதெல்லாம் ஏட்டிக்கு போட்டியாகவே பண்ணுவான். 3.5 வருஷம் கிளம்பிச்சு, அடுத்த 3.5 வருஷம் இவன் பண்ணுறது பூரா இவனுக்கே ஒரு எதிர்ப்பாகவே பண்ணிகிட்டு இருப்பான். இவனே பிரச்சனையாக ஆயிடுவான். அந்த நேரத்தில் தான் தேவையில்லாத போகிறது, அங்கே போகிறது, வம்புக்கு போகிறது, சண்டைக்கு போகிறது, வாக்குவாதம் பேசுகிறப்ப ஒழுங்காக பேசுகிறது இல்லாமல் சண்டை பண்ணுற மாதிரியே பேசுகிறது, இப்படியெல்லாம் அமைப்பு கொடுப்பான். இதுவே ஒரு கேது திசை நடக்குது. கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம் ஒருவேளை நல்லவனோட நட்சத்திரமாக இருக்கணும், குருவோட நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா நிச்சயம் அவங்களுக்கு ஒரு பணங்காசு பொருளாதாரத்தில் நல்ல அறிவில் ஒரு ஞானத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கும். இப்போ இதுவே இந்த மேச லக்னத்துக்கு சப்போஸ் அவங்களுடைய திசையெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. யாரோட திசை? சுக்கிர திசை, அடுத்தது புதனோட திசை, அடுத்தது வரக்கூடிய சனியோட திசை, இதெல்லாம் வந்துட்டால் மேச லக்னத்துக்காரங்க படாத பாடுபடணும். அது சனி, 7.5 சனி, அஷ்டம சனி எல்லாம் இப்படி மேச லக்னத்துக்காரங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கேட்டுக்கலாம், உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள், நான் நோட்டில் ஒரு கதையாக எழுதி நான் அனுப்புகிறேன் அப்படின்ட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கதையாக சொல்லுவாங்க. கடன் ஆகிறது, அசிங்கப்படுறது, ஊருக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நான் ஆள் இல்லைன்னு சொல்லிடு போ அப்படின்னு சொல்லிட வேண்டியது, இப்படி எல்லாமே நடக்கும். அப்போ இதிலிருந்து என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு லக்னத்திற்கும் அவர்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரகத்துடைய திசைகள் நடும் பொழுது நல்லது பண்ணும், இல்லைன்னா அது கெடுதலை தான் பண்ணும். இப்போ ரிஷப லக்னம் இருக்குது. அப்போ ரிஷப லக்னத்தோடைய அதிபதி யார்? சுக்கிரன். அப்போ ரிஷப லக்னத்துக்கு சுக்கிர திசை வந்தால் அதிர்ஷ்டம். 20 வருஷம், 20 வருஷத்தில் ஒரு 10 வருஷம் சூப்பரான வாழ்க்கை அமையும், பொண்ணு பொருள் அமையும். ஒரு சின்ன குழந்தையாக இருக்குது, பருவ வயசு குழந்தை, சுக்கிர திசை நடக்குது. அது என்ன காடா வாங்கு, மாடா வாங்கு, இல்லை தோட்டத்துறவாக வாங்கு, அந்த பிள்ளைக்கு சின்ன முறுக்கு கிடைக்கிறது, நல்லா ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பெரிய ஐஸ்கிரீம் சூப்பராக கிடைக்கும், நல்லா அட்டாசமாக சாப்பிடும். சாதாரண ஜட்டி போட்டுட்டு இருந்த பொண்ணு சுடிதார், அதுக்கு உண்டான அந்த சின்ன குழந்தைக்கு என்ன பிக்கஸ்ட் ட்ரெஸ்ஸோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த குழந்தைய அழகு பார்ப்பாங்க. வேணுங்கிற அளவுக்கு தீனி கிடைக்கும். அதனுடைய அதாவது அந்த குழந்தைக்கு மீறிய உணவு, அந்த ஆடம்பர வாழ்க்கை அந்த குழந்தைக்கெல்லாம் அமைக்கும். அதுவும் எப்படி, ஒரு 10 வருஷம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலே 10 வருஷத்தில் நம்ம சம்பாதிக்கிறதையெல்லாம் ஒழுங்காக வச்சுக்கலைன்னா நம்ம இப்படி இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு அடுத்தது போகும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுட்டு இருப்பாங்க சில பேர். இந்த தசை எனக்கு சுக்கிர தசை வந்துருச்சு, காரை வாங்கிட்டான், பைக்கை வாங்கிட்டான், மாட்டை வாங்கிட்டான், காட்டை வாங்கிட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு 10 வருஷத்தில் ஆடம்பரம் பண்ணுற மாதிரியே 11ஆவது வருஷத்துலேயும் ஆடம்பரம் பண்ணுவான். எல்லாத்துக்குமே தான். இன்றைக்கி நம்மளுக்கு பணம் 2000 ரூபா கிடைக்குதுன்ட்டு நாளைக்கு 2000 ரூபா தான் கிடைக்குன்னு நினைக்கக்கூடாது. 3 நாளைக்கு 2000 ரூபா இல்லாமல் சுத்தமாக உட்காந்துருப்போம். அப்போ எந்த அளவுக்கு சேமித்து வைக்கிறோமோ அதையெல்லாம் அந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த காலத்தில் தான் சுக்கிர திசையிலேயே சுக்கிரன்ற நட்சத்திரம் சப்போஸ் ரிஷப லக்னத்துக்கு குரு பகவானுடைய நட்சத்திரமான புனர்பூசத்துலேயோ விசாகத்திலேயோ பூரட்டாதிலேயோ இருந்து தசை கிரகம் முட்டு சாரநாதன் வாங்கி நின்றுட்டா சுக்கிர திசை 10 வருஷத்துக்கு மேலே அடுத்து வரக்கூடிய 10 வருஷத்தில் 20ஆவது வருஷம் அடியெடுத்து வைக்கிறப்ப கண்டிப்பாக கடன்காரன் ஆயிடுவான், கடனால் அசிங்கப்பட்டே தீருவான். அப்போ சுக்கிர திசை எனக்கு கொட்டுன்னு அந்த ஜோசியர் சொன்னார், ஒன்றும் கொட்டிலையே, நாகபாம்பு தான் படம் எடுத்துகிட்டு நிற்கிது அப்படிங்கிற கதையாக தான் இருக்கும். அவ்வளோ மோசமாக இருக்கும். அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கு சனி திசை வந்தாலும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், சனி புத்தி வந்தாலும் நல்லாயிருக்கும், ராகு புத்தி வந்தாலும் சரி, ராகு திசை வந்தாலும் ரிஷப லக்னத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ மிதுன லக்னத்தை எடுத்துக்கிறோம். மிதுன லக்னத்துக்கு எப்பயுமே குரு திசை அப்படிங்கிறது நிச்சயம் வராது இருக்கிற வரைக்கும் நல்ல விஷயம். ஏன்னா மிதுன லக்னத்துக்கு குரு பகவான் எப்பயுமே டீம் ஆப்போசிட்டுன்ட்டேன். அது இல்லாமல் பாதகாதிபதி. அப்போ பாதகாதிபதியும் அவரே தான், அடுத்தது 10ஆம் இடத்து அதிபதியும் அவரே தான். அப்போ இந்த மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு இந்த குரு திசை வந்துட்டாவே நிச்சயம் அவங்க குடும்பத்தில் கர்மத்துக்கு நிகரான கண்டத்தை கொடுக்கும். இந்த குரு திசத்தில் 16 வருஷம் அப்படின்னா ஒரு 8 வருஷம் அப்படிங்கிறது அவங்க நின்னக்கூடிய நட்சத்திர சாரநாதன் மிதுன லக்னத்தோடைய அதிபதி புதன் பகவானுடைய கூட்டாளியான சனி பகவானுக்கோ இல்லை சுக்கிரனாகவோ அல்லது ராகுவாகவோ அவனோட சாரத்தில் இது இருந்து ஒரு வேளை குரு திசை நடந்ததுன்னா ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி அப்படியே ரெகுலராக கொண்டு போயிடலாம். அப்படி இல்லாமல் அந்த குரு சூரியன் சந்திரனோட நட்சத்திரத்தையே இருந்துட்டால் திருமண வாழ்க்கை சொல்லவே தேவையில்லை. எந்நேரம் வம்பு வழக்கு சார்ந்த விஷயந்தான்,
கணவனுக்கும் மனைவிக்கும் தேவையில்லாத சங்கடம் வர்றது, சுய தொழிலை ஏமாத்திடுறது, கூட்டாளி என்னை இந்த காலத்தில் ஏமாற்றிட்டான் அப்படிங்கிறது, அடுத்தவனுக்கு நம்பி பணம் போட்டு நான் பணம் ஏமாற்றிட்டான், கையெழுத்து போட்டு ஜாமீன் போட்டு இவன் ஏமாற்றிட்டான், இவன் பிரச்சனைக்கு போய் நான் நல்லவன்னு போய் என் பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறது, இது எல்லாமே நடக்கும். அந்த 10 வருஷத்துக்கு மேலே கண்டிப்பாக வீட்டில் கர்ம காரியங்கள் நிச்சயமாக ஒன்று. அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.